அதாவது இளம் வயசில வரக்கூடிய மூட்டு வலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம மூட்டு வலியே பார்த்தீங்கன்னா, அதோட வாழவே எல்லாரும் பழகிட்டாங்கன்னு சொல்லலாம். மூட்டு வலியோடவே வந்து தினம் தினம் அவங்களோட வேலைகள செய்யறது, அவங்களோட டெய்லி ரொட்டீன வந்து ஃபாலோ பண்றதுன்னு சொல்லிட்டு, அதோடயே வந்து வாழ பழகிட்டாங்க. ஏன்னா, இப்போ ஒருத்தருக்கு மூட்டு வலி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் மூட்டு வலி இருக்கு, நமக்கும் இருக்குங்கிற அளவுக்கு அதோட ஃப்ரீக்வன்சி அதாவது மூட்டு வலியால பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டாலே கட்டாயம் ஒரு மினிமம் 2 பேரு, 3 பேருக்காச்சும் வந்து மூட்டு வலி இருக்கிறத வந்து இப்ப பார்க்க முடியுது. அதுவும் சின்ன வயசுலயே வரக்கூடிய மூட்டு வலி, அதாவது இளம் வயதில வரக்கூடிய மூட்டு வலியும் இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கூட எங்களோட ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு மூட்டு வலி இருக்கு டாக்டர்ன்னு சொல்லிட்டு வரத பார்க்க முடியுது. இதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேய்மானம் வந்து இளம் வயசுல வராதில்ல டாக்டர். அது எப்படி தேய்மானம் காரணமா இருக்கும்னா, தேய்மானம் வந்து இளம் வயதிலயும் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். வயசானவங்களுக்கு வரக்கூடிய தேய்மானம் ஒரு விதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரொம்ப வருஷமா மூட்டுகள வந்து பயன்படுத்தி இருப்பாங்க. நடக்க, செய்ய, உட்கார, இல்ல அவங்களோட ஹெவியான வேலைகள செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு மூட்டுகள ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா வந்து பயன்படுத்தி இருப்பாங்க. அவங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடியது ஒரு விதமான மூட்டு தேய்மானம். ஆனா, இளம் வயசுல வரக்கூடிய தேய்மானம் வந்து எதனால வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நாள் வந்து ஸ்லிப் ஆயிருப்போம். இல்ல நடக்கும்போது ஒரு ஒரு கிளிக்குன்னு ஒரு சவுண்ட் வந்திருக்கும். அவ்வளோதான். ஒரு ஸ்டெப்ஸ்ல ஏறியிருப்பாங்க. ஒரு சவுண்ட் வந்திருக்கும். இல்ல ஒரு பஸ்ல ஏறும்போது ஸ்லிப் ஆகி விழுந்திருக்கலாம். இல்ல பைக்ல போகும்போது கீழ விழுந்திருக்கலாம். ஒரு சின்ன ஸ்லிப்லேருந்து ஒரு ஆக்சிடென்ட் வரைக்கும் என்ன வேணா ஒரு மூட்டு வந்து பாதிப்புக்குள்ளாகக்கூடிய அளவுக்கு ஒரு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலே, நார்மலா நடக்கும்போது ஸ்லிப் ஆகுதுனாலே ஃபர்ஸ்ட்டு வந்து பாதிப்புக்குள்ளாகக்கூடியது நம்மளோட முழங்கால் மூட்டு தான். அதுதான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய மூட்டாவும் இருக்கு. அதிகமா பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மூட்டாவும் இருக்கு. அந்த டைம்ல நம்ம கீழ விழுற டைமா இருக்கட்டும், ஸ்லிப் ஆகுற டைமா இருக்கட்டும், அப்போதைக்கு ஒரு தைலத்தை தேய்ச்சிக்கிட்டோ, ஒரு வீக்கம் இருக்கோ, ஒரு பேண்டேஜ் போட்டுக்கிட்டோ, இல்ல ஒரு வலிக்கு ஒரு மாத்திரையோ, இல்ல ஒரு ஆயின்மெண்ட்டோ அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து அத கடந்து போயிடுவோம். ஆனா, உள்ளுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய தசைகள் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இல்ல வீக்கம் குடுக்க ஆரம்பிச்சிருக்கும். நம்ம நாளுக்கு நாள் வந்து அந்த மூட்ட திரும்ப திரும்ப பயன்படுத்த, உட்கார, எந்திரிக்க, நீட்டி மடக்க, கால செய்ய என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தசைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதோட வலுவை இழக்குது. வீக் ஆகுது. லூஸ் ஆக ஆரம்பிச்சிரும். அதாவது தசை லூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, தசை தான் வந்து எலும்புகள சுத்தி வந்து டைட்டா இறுகி பிடிச்சிருக்கு. அதனால தான் அந்த எலும்புகள் வந்து அதோட அமைப்புல வந்து இருக்கு. இந்த தசை லூஸ் ஆக ஆக என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு கேப் உருவாகிடுது. இந்த கேப்ல தான் அந்த நச்சு நீர், நச்சு வாயுக்கள் மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து போய் தங்க ஆரம்பிச்சிரும். இப்போ நார்மலா ஒரு இடத்துல தண்ணி ஊத்துறோம்னாலே அது வந்து பள்ளத்தை நோக்கி தானே போகுது. அதே மாதிரி தான் நம்ம உடம்புல உருவாகக்கூடிய நச்சு நீர், நச்சு வாயுக்கள் எல்லாமே அங்க உருவாகக்கூடிய கேப்ல போயிட்டு தங்கிட்டு, இந்த நச்சு நீர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு புளிச்ச நீர், ஒரு அரிக்கும் தன்மை இருக்கிற நீர்ன்னு சொல்லலாம். இது கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட், ஜவ்வு வந்து அரிக்குது, ஜவ்வு தேய்ஞ்சிருச்சுன்னு சொல்றதா இருக்கட்டும். இல்ல வந்து அந்த எலும்புகள் வந்து தேயால எலும்புகளை சுத்தி இருக்கக்கூடிய குருத்தெலும்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிச்சிரும். அதனால எலும்புகள் தேய்மானம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்றது இப்போ இருக்க காலகட்டத்துல இளம் வயசுல வந்து நிறைய பேருக்கு ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் வந்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஏதோ ஒரு ஸ்லிப் ஆகுது, ஒரு குட்டி அடிப்படுதுன்னா, அதுக்கு ப்ராப்பரான தீர்வு காணாம அப்போதைக்கு அதை கடந்து போறது தான் நாளடைவுல நம்ம மூட்டுகளை பயன்படுத்த நமக்கு வந்து திரும்ப திரும்ப அந்த இடத்துல பாதிப்பு உருவாகி அது வந்து மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் மாதிரியான விஷயங்களுக்கு வந்து வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கு.